குடிக்கிறீங்களா? கரைச்சி எடுத்துட்டு வரட்டுமா? பாப்பா தூங்கிட்டாளா அத்தை? சத்தத்தையே காணும். தெய்வான கிட்ட இப்பதான் பாப்பாவை கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு நீர்மோர்லாம் வேண்டாமா. தோ புனிதாக்கு நீர்மோர் வேணுமான்னு கேளுமா. அம்மா எனக்கும் வேண்டாம்மா. அம்பல அங்கிள் வருவாரு, நான் அவர்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். புனிதா, அப்பா இல்லாம வீடே வெறிச்சோடி போய் கிடக்கு. ஆமாமா, அப்பா எப்படி இருக்காருன்னு சரவண கிட்ட போன் பண்ணி கேட்டேன். அப்பா ஏதாவது பேசிட்டா கூட டாக்டர்ஸ் வீட்டுக்கு அனுப்பிடலாம்னு சொல்லிருக்காங்களாம். அப்பா சீக்கிரமா சரியாகி வந்துருவாருமா, நீங்க வருத்தப்படாதீங்க. புனிதா வருத்தப்படாம எப்படிராமா இருக்கிறது? நான் எங்க வீட்டுல உட்கார்ந்தாலும் அவர் கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. அவரை சீக்கிரம் இங்க கூட்டிட்டு வந்தாதான் என் உயிரே எனக்கு திரும்ப வருமா. அத்தை வருத்தப்படாதீங்க, மாமா சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவாரு. நீ சொல்ற மாதிரி அவர் சீக்கிரமா வந்துடணும். அதுக்கு அந்த ஆண்டவன் தான் துணையா இருக்கணும். அவர் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டா எனக்கு போதும். மா, டாக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல டாக்டர்ஸ்மா. அப்பாவை நல்லா பாத்துக்கறாங்க. நீங்க கவலைப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்கம்மா. அண்ணா வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. நீ பாரு, நீ என்ன அம்பலவான நக்களை கூட்டிட்டு வர? அதுவா யாழ்னி, அம்பல அங்கிளுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னாரு. அதான் நேர கிளம்பி அவர் வீட்டுக்கு போய் அவர் என் தோல்ல தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு இங்க வந்து இறக்கி விட்டேன். ஆளை பாரு, கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு. நான் வாசல்ல நின்னுகிட்டு இருந்தேன், அங்கிள் வந்தாரு, நான் அவரை உள்ள கூட்டிட்டு வர்றேன். வாங்க வாங்க. இவன் இப்படிதான், தங்கச்சி கூட வம்பு இழுக்கலனா இவனுக்கு தூக்கமே வராது. அம்மா, ஐயாவை பார்த்துட்டு தான் நான் பேங்குக்கே போனேன். ஒரே இடத்துல உட்கார மாட்டாரு. அங்க ஒரே ரூம்ல அடைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்கிள் சும்மா சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாது. ஹாஸ்பிட்டல் போறது என்ன அவ்வளவு சோகமான விஷயமா? இல்ல அங்கிள், சரியில்லாத உடம்ப சரி பண்றதுக்காக போறதுதான் ஹாஸ்பிட்டல். நீங்க வேணா பாருங்க, மாமா உடம்ப சரி பண்ணிட்டு சும்மா ஜம்முன்னு கையில காப்பு போட்டுட்டு வந்து நிக்க போறாரு. அங்கிள் எவ்வளவு பணம் எடுத்தீங்க? கம்பெனிக்கு 7 லட்சம், உங்களுக்கு ஒரு 3 லட்சம்மா. கம்பெனி பணத்தை கொடுத்துட்டேன். இந்தாங்க அம்மா, இந்தாங்க. இல்ல இல்ல, நீங்க புனிதா கிட்டேயே கொடுங்க. இந்தாங்கம்மா. நல்ல விஷயத்துக்காக செலவு பண்றோம். அப்பாவுக்கு அந்த புண்ணியம் கண்டிப்பா போய் சேரும். நீ உன் கையால கொடுக்க போற, இந்த பலன் உனக்கும் கண்டிப்பா வரும். புனிதா, பக்கத்து கோயில்ல அப்பா பேருக்கு பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. மா, இந்த பணத்தை பீரோல வச்சுட்டு போங்கம்மா. நான் எதுக்கு போய் வைக்கணும், நீயே போய் வச்சிரு. அம்பலம் இருந்து காஃபி சாப்பிட்டு போங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி சரி. கண்ணு பாத்துக்க. சரி, நீங்க பார்த்து போயிட்டு வாங்கம்மா. சரிம்மா. அத்தை பத்திரமா போயிட்டு வாங்க. தம்பி, புனிதாமா மாசமா இருக்கும் போது அவங்கள எதுக்கு அலைய விடுறீங்க? நீங்களே எடுத்துமே பீரோல பணத்தை வைக்கலாமே. என்னது அங்கிள், நானா? என்ன அங்கிள் நீங்க மறந்துட்டீங்களா? இங்க பாருங்க, நான் பிறந்ததுக்கு முன்னாடில இருந்து மாமாவையும் அத்தையும் உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சுமா அப்படி கேக்குறீங்க? அந்த ரூம்குள்ள போய் பீரோவை திறக்கிறதுக்கு 2 பேருக்கு தான் பெர்மிஷன் இருக்கு. ஒன்னு எங்க அத்தை, இன்னொன்னு எங்க புனிதா. அங்கிள், புனிதா புண்ணியத்துல தான் எங்க மாமாவுக்கே அத்தை பெர்மிஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. அது தெரியும்ல. இங்க பாருங்க, கஜானா திறவுகோல் எப்பவுமே புனிதா கையில தான் இருக்கும். சரி தம்பி, வாங்க. ஓட்டண்ணா. ஓ, இதுதான் விஷயமா? எப்படி எப்படி? புனிதாவுக்கும் அத்தைக்கு மட்டும்தான் கேட்க போக உரிமை இருக்கா? அதையும் பாத்துறேன்.